வணக்கம். என் பெயர் மருதமர குருஜி. இந்த பரிகாரங்கள் அப்படின்னு அடிப்படையில் எடுத்து பார்க்கும்போது ஏகப்பட்ட பரிகாரங்கள் இருக்கு நம்ம நடைமுறையில். ஏன்னா ஜோதிடத்துக்கு வரும்போது எல்லாமே பரிகாரம் தான் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரிகாரங்கள் நம்ம புது விதம் என்ன அப்படின்னா பஞ்சபிட்சி சாஸ்திரத்துல வச்சு நம்ம பரிகாரங்கள் பண்ணலாம். பஞ்சபிட்சி சாஸ்திரங்கள் வச்சு பரிகாரம் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபட்சிங்கிறது வல்லூர், ஆந்தை, காகம், கோழி, மயில், இப்படி ஒரு 5 பட்சிகள் இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நான். இந்த 5 பட்சிகள் என்னன்னா, ஒரு பட்சி உண்டு, நடந்து, அரசாண்டு, தூங்கி, சாகும். அதாவது ஊன், நடை, அரசு, துயில், சாவு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும். ஒரு ஜாதகன் அவன் ஜனனமாகும் போது அவனுடைய பட்சி அரசில் இருந்தாவும் ஊனில் இருந்தாவும் மிகப்பெரிய நினைக்க தொழில் பொருளாதாரத்துல பெரிய அளவுக்கு மேல போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதே சாவலியோ நடையிலையோ துயில் இருந்துன்னு சொன்னா அவன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைய இருக்கும். அப்ப இந்த கிரகங்களோட திசைபுத்திகள் வரும்போது என்ன திசைபுத்தின்னு பஞ்சபட்சியில் வருது. அதை பார்க்கும்போது திசைபட்சி சாதகமா இருக்குன்னு சொன்னா அவங்க மிகப்பெரிய அளவுக்கு இருப்பாங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷம் திசை இருக்குன்னா அந்த ஸ்டார் வெளியே அதுக்குள்ள இந்த ஸ்டார் அவனுக்கு விலகி போக வாய்ப்பு இருக்கு. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துல எப்படி நாம ஒரு பரிகாரம் பண்றது அப்படிங்கிற விஷயம் போகும்போது, இப்ப நான் முதல் சொன்ன விஷயம், எந்த ஒரு விஷயமே ஊன்கிறது ஒரு கணக்கு, நடைங்கிறது இந்த நடைங்கிறது ஒரு கணக்கு, ஊன், நடை, அரசு, துயில், ஜாப், இந்த 5 வேலையில நாம் எடுக்கிறது எது எடுத்துக்கிறோம்னா ஊன், அரசு ரெண்டையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப ஊன் அரசில் எது செஞ்சாலும் நம்மளுக்கு வெற்றியே. ஊன் அரசில் செஞ்சால் எதுவும் நமக்கு வெற்றி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஜாதகம் வந்தாலும் சரி, முதல்ல நம்மளுக்கு ரெடி பண்ணிக்கணும். நாம யார் இருக்கோமோ நாம தயார் பண்ணி வெற்றிகரமான ஆனாதான் ஜெயிக்க முடியும். அப்போ நம்ம பட்சி எந்த பட்சி என்று கண்டுபிடிச்சா அந்த ஊன் நேரமும் அரசு நேரத்தை பார்த்து நம்ம தீபம் வச்சுட்டு வரலாம். ஊன் நேரம் வச்சுக்கலாம், அல்லது அரசு நேரம் வச்சுக்கலாம். தினசரி எப்பப்ப வருது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுக்கணும். இப்ப ஞாயிறு சபை வல்லூர் அப்படின்னா வளர்வேல 10:48 to 1:12 அரசு நேரம். அப்ப அந்த அரசு நேரம் எப்ப வருதோ அந்த அரசு நேரத்துல வீட்லயோ அலுவலகத்திலயோ தீபம் வச்சு கும்பிடலாம், கோயில் போய் வழிபாடு பண்ணலாம், பரிகாரங்கள் செய்யலாம், பேங்க்ல அக்கௌண்ட் போடலாம், புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்றது பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்த்தலாம். அதே மாதிரி கல்யாணம் பண்றது, தாலி கட்டுறது, இது எல்லாமே அரசு நேரத்தில் பண்ணும்போது என்னன்னா அவன் வெற்றியுமா ஜெயிக்க. வீடு பாலக்கால் போடுறோம், வாஸ்து குறைபாடு அப்படிங்கிற விஷயத்துக்காக போடுறோம். அது ஊன் நேரமும் அரசு நேரத்துல பாலக்கால் போட்டா அந்த வீடு கண்டிப்பா நீண்ட அதாவது தொழில் பொருளாதாரத்துல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு பண்ணும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இது ஒரு விஷயம் இருக்கு. இதுல என்ன பண்றோம்னா இது முதல் பரிகாரம். இப்ப நம்ம ரெகுலரா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தன்னுடைய பட்சி அரசு நேரத்தில் தீபம் போட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதை போட்டு வரலாம். இது என்னுடைய நம்பர் கொடுக்குற, தேவைப்பட்டவங்களுக்கு அட்டவணை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். என்னோட நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா, நம்பர்ஸ் கடைசின்னு சொல்றேன், அந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா அந்த அட்டவணை தரேன். அதுல தீபம் ஏற்றி பாருங்க. வாழ்க்கையில விடாம ஒரு 3 மாசம் செஞ்சு பாருங்க. நீங்களும் ஒரு மிகப்பெரிய நம்ம தொழில் பொருளாதாரத்தை நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோமா, திருமணம் நடக்கலையா, குழந்தை குட்டி பிறக்கலையா, எல்லாமே அரசை பயன்படுத்தணும். அரசு நேரம் தவறுதான் ஒரு நேரம். அரசை பயன்படுத்துங்க, கண்டிப்பா வெற்றிகரமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த பஞ்சபட்சியில வல்லூர் ஒரு பட்சி இருக்கு. வல்லூர் பட்சிக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல 5 நட்சத்திரங்கள் நமக்கு வந்துடும். அப்ப அந்த 5 நட்சத்திரத்துல யார் ஜனனமானாலும் அவங்க வல்லூர் பட்சி திறந்தவங்க. வல்லூருங்கிறது நிலம் சம்பந்தமான விஷயம். அப்ப என்ன பண்ணணும், இவங்க அடையாளமா என்ன பண்ணணும், வல்லூரை வழிபடலாம், வல்லூர் படத்தை கண்ணுக்கு நட சுவற்றில் வரைந்து வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாம். அது வல்லூருங்கிறது நிலத்தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப நிலம்னா மண் சம்பந்தம். நம்ம வீட்டில இருந்து வெளியே வரும்போது எங்க வரும், மண்ணை தொட்டு கும்பிடலாம். மண்ணை தொட்டு கும்பிடும் போது அந்த நிலத்தத்துவமானது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதே ஆந்தை அப்படிங்கிறது நீர்த்தத்துவம். அப்ப நீர்த்தத்துவத்தை என்னன்னா தண்ணி சம்பந்தமான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுக்கலாம். அப்ப தண்ணிங்கிறது என்னன்னா நம்ம ஒரு கடலுக்கு போறோம். கடலுக்கு போகும்போது என்ன பண்ணணும், தண்ணி முதல்ல போனது அந்த கடலரசனை வழிபடணும். கடலை போய் நம்ம 2 கையை தொட்டு எடுத்து கும்பிட்டு தலைக்கு தண்ணி தொடிச்சுட்டு நம்முடைய அந்த கடலரசன் கிட்ட பர்மிஷன் கேட்டு அப்புறம் வலது காலை உள்ள வச்சு போய் தண்ணி எடுத்து தலைக்கு தொடிச்சுக்கலாம், கால் கை கழுவிக்கலாம். இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுது. வீட்டிலேயே இருந்தாலும் சரி தண்ணியை ரொம்ப வணங்கணும். அப்ப அதாவது நீர்த்தத்துவத்தில் இருக்கிற புறமே தண்ணி வழிபடலாம், தண்ணி குளிக்கலாம், தண்ணி டேபிள் மேல வச்சுக்கலாம். அந்த நீரை எந்த விதத்துல வேணாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதே நிலத்தத்துவத்துக்காரருக்கு ஒரு புத்தம் எடுத்து அதை ஒரு விநாயகர் முடிச்சு நம்ம டேபிள் மேல வச்சுக்கலாம். அப்ப நீராச்சு. இப்ப நெருப்புங்கிறதுனா ஆட்டோமேட்டிக்கா தீபம். வேற பெருசா நீங்க அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுல தீபம் ஏற்றி வச்சாலே போதுமானது, வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதே காற்று. அப்ப காற்றுக்கு என்ன பண்ணுவோம்னா காத்துல நம்ம என்ன பண்ணலாம், மந்திரம் போடலாம்.
அதே மாதிரி வந்து ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் பத்த வச்சா புகையும் இந்த வேலைகள்லாம் செய்யக்கூடிய அமைப்பு வந்து காத்து தத்துவம் நம்மளுக்கு நல்லா நடக்கும். அப்ப யார் வந்து காத்து தத்துவம் வந்து பிறந்திருக்காங்களோ அவரோட பட்சி வந்து கோழி. அப்ப இந்த கோழி பட்சிக்காரருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கோழிக்கு உணவு கொடுக்கலாம். தன்னுடைய பட்சி கொடுக்கும்போது அவங்க வெளிவடைகிறாங்க. இதே வெளிவட்டத்துக்கு வரும்போது அந்த கோழி பட்சியில் பிறந்தவங்களுக்கு நாம வந்து நம்ம கூட ஒரு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அவங்களும் கோழி மாதிரிதான் ஒரு கணக்கு. அதுக்கு அடுத்தபடியை பார்க்கும்போது திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி இது வந்து மயில் பட்சி உடையது. அப்ப அந்த மயில் பட்சி உடையவங்க என்ன பண்ணோம்னா, அதுல பிறந்தவங்க என்ன பண்ணணும், தன்னோட பயிற்சி மயிலா இருக்கும்போது மயிலை வந்து வழிபடலாம். மயிலை போட்டால் வச்சுக்கலாம், மொபைல்ல வந்து வச்சுக்கலாம், அதாவது எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். வீட்டுல வந்து அழகா பெருசா வந்து மயில் வந்து அந்த நாட்டியம் ஆடுற மாதிரி ஒரு அப்படியே தோகை விரித்து ஆடுற மாதிரி ஒரு படமா தான் இருக்கும். அதே மயில் தொகை வந்து ஒத்தைப்படை எண்ணிக்கையில் வந்து 9, 11, 13 இது மாதிரி ஒத்தைப்படை எண்ணிக்கையில் வந்து நம்ம பூஜ்ஜியம் வச்சுக்கலாம். மயில் தொகைங்கிறது ஒரு அற்புதமான வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. இதே நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது வந்து உத்தரமஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன நெருப்பு தத்துவம் இருக்கிறவங்க கண்டிப்பா வீட்டில் வந்து நம்மளுக்கு தீபம் வச்சுட்டு வந்தாங்கன்னா வந்து வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய. ஏன்னா அந்த பஞ்சபூதங்களை யாரார் தொடுகிறார்களோ அந்த காலத்துல இருந்து இடைக்காட்டு சித்திரை வந்து பஞ்சபூதங்களை கரெக்ட் பண்ணி தான் வந்து அவர் வாழ்க்கையில ஜெயிச்சார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை இயற்கையிலே சொல்லுபடி கேட்க வச்சார். மலைகள் வளர்க்கோ இயற்கையில வர வைக்கிறக்கோ வந்து அந்த பஞ்சபூதத்தை வச்சுதான் வந்து வாழ்க்கையில ஒரு பயன்படுத்தினார் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் இல்லை. சோ வந்து வாழ்க்கையில வெற்றி பெற நினைத்தவர்கள், வாழ்க்கையில முன்னேற நினைத்தவர்கள், வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பஞ்சபட்சியோட அடிப்படையில வந்து இந்த 5 பூதங்களோட வழிபாடுகளை பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி அரசு நேரங்களில் எல்லாமே செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பா வாழ்க்கையில வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்ணுக்கு முன்னாடி கிடைக்கும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. சோ வந்து இது வந்து சும்மா பஞ்சபட்சின்னு பேசுனா நாள் கணக்கில் பேசலாம். அவங்க தன்னுடைய பெயரை வந்து அந்த பேர்ல வச்சுக்கிறது இது மாதிரி எல்லாம் வச்சு விதியை மாத்தலாம். இது மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கொஞ்சம் விளக்கம் நம்ம ஒரு நாளைக்கு அந்த இதே உங்களுடைய இந்த சேனல்ல வந்து நான் மறுபடியும் நான் பதிவு பண்றேன். முழுசா ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு பட்சிகளும் என்னென்ன பண்ணணும், எது மாதிரி பண்ணணும், அந்த பட்சியில் பிறந்தவங்க உதாரணம் வல்லூர் பட்சின்னு ஆங்கிற இடத்துலதான் பேர் வைக்கணும். ஆங்கிற இடத்துல பேர் வச்சா மட்டும்தான் வந்து வல்லூர் பட்சி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்ற இடத்துக்கள் வச்சா வந்து வல்லூர் பட்சி ஜெயிக்கிறக்கான வச்சுல ஆங்கிறது கா வரலாம், காவனா வரலாம். இந்த 2 எழுத்துக்கள் மட்டும் கக்கா, சச்சா, டட்டா, தத்தா, பப்பா இந்த 2 எழுத்துக்கள் வர மட்டும்தான் வல்லூருக்கு வேலை செய்யும். இந்த வல்லூருக்கு யார் நண்பர்கள் அப்படின்னா முன்னால் இருக்கிற ஆந்தையும் பின்னால் இருக்கிற மயிலும் நண்பர்கள். சோ இந்த இவங்களையும் கூட வச்சுக்க இந்த வல்லூர் பயிற்சிக்காரன் என்ன பண்ணிக்கலாம், ஆந்தையை வச்சு வடிப்பில்லை. ஏன்னா வந்து ஒரு காலத்துல வந்து இந்த ஆந்தை படம் வச்சால் வந்து பணம் வருங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதனால ஆந்த படத்தை வந்து நம்ம காலையில இருந்து கண் வச்சுக்கணும். யாருன்னா இந்த வல்லூர் பயிற்சிக்காரன் வச்சுக்கலாம், அதே மாதிரி வந்து ஆந்தை பயிற்சிக்காரன் வச்சுக்கலாம், மயில் பயிற்சிக்காரன் 3 பயிற்சிக்காரனுமே வந்து வச்சு வழிபடும் போது அவனுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அதுவும் வல்லூருக்காரனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மயில் வச்சு வழிபடலாம். இது எதுவுமே தப்பு வராம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு பயன்படும். பஞ்சபட்சி பயன்படுத்தி வாழ்க்கையில வந்து வளம் பெறலாம், குடும்பம், தொழில், பொருளாதாரத்தை செய்யலாம். அதே மாதிரி கடன் கொடுத்தா அந்த கடன் கொடுத்த நேரத்துல வந்து பஞ்சபட்சி நேரத்துல கடன் கேட்டா திரும்பி பணம் வந்துடும். இந்த யாருக்கு நம்ம கடன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டா வந்துடும். ஒரு பொண்ணு பார்க்க போறோமா, நமக்கு செட் ஆகும்னா நம்முடைய பட்சி அரசு நேரத்துல அங்க போனா செட் ஆயிரும். இப்ப எது கேட்டாலுமே ஒரு பணம் கொடுத்துருக்கோம்னாலும் கூட இந்த பஞ்சபட்சி நேரத்துல வந்து நம்ம அவன் அரசு இருக்கிற நேரத்துல போய் நாம கேட்டா பணம் கொடுத்துருவான். நாம் அரசு இருக்கிற போது அவங்க கேட்டா கொடுக்க மாட்டான். அப்ப வந்து ஒருத்தர் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுக்கிறது பஞ்சபட்சி ரொம்ப பயன்படும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இது மட்டும் இல்ல, உலகத்துல என்னென்ன வேலை இருக்கு, நீங்க என்னென்ன கேள்வி கேட்கறீங்களோ அத்தனையும் குழந்தை வேணுமா, அரசு நேரம், ஊன் நேரம், இதுல வந்து 2 பேரும் தாம்பத்தியம் இருந்ததுன்னா கண்டிப்பா எத்தனை வருஷமா குழந்தை இல்லைன்னா குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அற்புதமான சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் வந்து வெளியே வந்து ஏறக்கூடிய விஷயம் 1800க்கு முன்னால் இருந்தது. இப்ப தற்சமயத்துல வந்து அந்த சாஸ்திரங்கள் வந்து நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு விதிகளோட ஓடி இருக்காங்க. ஆனா நாம என்ன பண்ணிருக்கோம்னா எல்லாத்தையுமே கண்டுபிடி நிறைய ஒரு 10-15 நூல்கள் கிடைச்சது. அது இருக்கிறதெல்லாம் பொறுக்கி எடுத்து சரி செய்து என்ன பண்ணிருக்கோம், பஞ்சபட்சி வந்து வகுப்புல நடத்திட்டு இருக்கிறோம். இப்ப இதுல வந்து பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம். பரிகாரங்களை வந்து யாரோட செய்யறாங்களோ கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இறைவனுடைய அருள், அதாவது சிவன் அப்படிங்கிற செம்பொருளோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பஞ்சபட்சி வழிபடுங்கள். நாளும் வாழ்க்கையில வந்து வளம் பெறுங்கன்னு சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.